வெல்கம் டு நிதைகைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரப்போற ஆர்ஆர்பியில் இருக்கிற ஜேஇ போஸ்ட் கேட்க போறாங்க. ஆர்ஆர்பியில் உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஜேஇ போஸ்ட் கேட்க போறாங்க. அதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீமுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி இருக்கோம். ஓகேங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அந்த இதில் இருக்கிற 10 யூனிட்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கவர் பண்ணி இந்த புக்கை வந்து நம்ம அகாடமிக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ மட்டும் இந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு யூனிட்டு 1. அந்த யூனிட் 1ல் என்ன இருக்கும்னா, அப்படின்னா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிறதே உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டாக வரும். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் யூனிட்டாக இருக்கும். இதில் வந்து கண்டக்டர், இன்சுலேட்டர், அதுக்கப்புறம் என்னது செமிகண்டக்டர், கேபிள், அதுக்கப்புறமேட்டு எம்சிபினா என்ன, இது எல்லாமே இந்த யூனிட்ல வந்துடும். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் யூனிட் என்ன வரும் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். இந்த யூனிட்ல உங்களுக்கு நார்மலா நம்ம இன்ஜினியரிங்லையும் சரி பாலிடெக்னிக்லையும் சரி நீங்கள் வந்து இடிசி சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. அதில் பிஎன் ஜங்ஷன் படிச்சிருப்போம். அதே மாதிரி கிளிப்பரு, கிளாம்பரு, அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டரு, இது விஷயங்கள் எல்லாமே எந்த யூனிட்ல வந்துடும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் அப்படின்ற யூனிட்ல வந்திருக்கும். நான் டீட்டெயிலாகவே இங்கே போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னாலே உங்களுக்கு நம்பர் சிஸ்டம், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா காம்பினேஷன் சர்க்யூட், சீக்வென்ஷியல் சர்க்யூட்டு, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து அந்த கவுண்டரு, ஃப்ளிப்லாப்பு, இது எல்லாமே எங்கே வந்துடும் அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட்ல வந்துடும். அப்புறம் எல்ஐசி. ஸோ எல்ஐசி அப்படின்றது நமக்கு தெரியும். ஆப்பம் பற்றி படிப்போம். அதில் பேசிக்காக கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆப்பம் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியில் இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக கேள்வி வரும். அதுக்கப்புறமேட்டு லீனியரு ஆப்பம், நான் லீனியர் ஆப்பம், அதை பற்றி சொல்லியிருக்கணும். அப்புறம் டைமரு, ஃபேஸ் லாக்கு, இது எல்லாமே இந்த யூனிட்ல வந்துடும். அப்புறமேட்டு மைக்ரோ ப்ராசஸர், அதுக்கப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர். இதில் மைக்ரோ ப்ராசஸர் தெளிவாக கொடுத்துறாங்க. 8085 மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து எந்த மைக்ரோ கண்ட்ரோலர்னு கொடுக்கல. அதனால் நம்ம நார்மலாகவே 8051 பற்றி தான் படிப்போம். நார்மலாக ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறது என்னது, ஆர்கிடெக்சரு, அப்புறம் அட்ரஸிங் மோடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, அதுக்கப்புறமேட்டு ப்ரோக்ராமிங், சின்ன ப்ரோக்ராமிங் மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். அப்புறம் மெமரி மேப்பிங், அப்புறம் பெரிஃபெரல்ஸை எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் இந்த யூனிட்ல வரும். அதுக்கப்புறமேட்டு எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட். ஸோ எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்டை பொறுத்தவரை பிரிட்ஜஸ் வந்துடும். புரியுதுங்களா? பிரிட்ஜஸ் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு அந்த பிரிட்ஜஸ் அதே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அம்மீட்டர், வோல்ட் மீட்டர்லாம் சொல்லுவோம்ல, அதோட ரேஞ்சை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி மெத்தடு. அப்புறம் எல்சிடி, டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சின்ன யூனிட் தான். ஓகேங்களா? அடுத்தது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். கம்யூனிகேஷன்னாலே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா மாடுலேஷன் பண்ணுறோம், டிமாடுலேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து அனலாக் கம்யூனிகேஷனா, டிஜிட்டல் கம்யூனிகேஷன், இந்த விஷயங்கள் வரும். ஸோ மல்டிபிள் அக்சஸிங், டிடிஎம், எஃப்டிஎம், இது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். வேவ் ப்ரொபகேஷன், ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன், ப்ரௌன் வேவ் ப்ரொபகேஷன், ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷன், அது எல்லாமே இங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் கேரக்டரிஸ்டிக்ஸ், அது நம்ம பார்க்கணும். அப்புறம் ஓஎஸ் ஆப்டிக்கல், ஃபைபர் ஆப்டிக் கேபிள், இந்த விஷயங்கள் எல்லாம் வரும். அப்புறமேட்டு ஃபண்டமெண்டல் பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம். ப்ரீவியஸாக நம்ம இப்போ செல்ஃபோனுக்கு முன்னாடி பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை பற்றி கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ரேடாரு, செல்ஃபோனை பற்றி இந்த இடத்துல வந்துடுது. அப்புறம் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ டேட்டா கம்யூனிகேஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு அந்த டேட்டானா என்னன்னு சொல்லிடுவோம். அப்புறம் டேட்டாவை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோன்னு சொல்லுவோம். அப்புறம் லேனு, வேனு, மேனு, இதுக்குள்ளே வந்துடும். ஸ்டார் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, மெஷ்ஷு, இது எல்லாமே எந்த யூனிட்டுக்குள்ளே வரும் அப்படின்னா இந்த யூனிட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது 9th யூனிட் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. C++. அது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். ஸ்ட்ரிங்கு, அரே, பாயிண்டரு, ஸ்ட்ரக்சரு, இதெல்லாம் பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம இங்கே என்ன இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்டு டிபிஎம்எஸ் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். பேசிக் பார்த்தா போதும். அப்புறம் 10th யூனிட் என்ன அப்படின்னா டிசி சர்க்யூட். ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபர்ஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க தெரியுங்களா, பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அதில் இருக்கிற டிசி சர்க்யூட்டு, ஏசி ஃபண்டமெண்டலு,
நார்மலாக VIR இது வந்துச்சு அப்படின்னா DC, அதோட LC வந்துடுச்சு அப்படின்னா ஏசிக்குள்ளே வந்துடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானிக் கரண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த எலக்ட்ரானிக் கரண்ட் என்னது, தெர்மலு, கெமிக்கலு, மேக்னெட்டிக்கால எப்படியெல்லாம் பாதிக்குது, அதனால் ஏற்படுற எஃபெக்ட், அந்த மாதிரி ரிலேட்டடான தியரிஸ் வந்து இதில் போகும். அப்புறம் எர்த்திங்கு, இன்சுலேஷன், டெஸ்டிங். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை 10 யூனிட் இருக்குது. அதுக்கான சாம்பிள் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து எல்லாமே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபுல் மெட்டீரியல் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோட சாம்பிள் மெட்டீரியல் மட்டும் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் ஒவ்வொன்றுக்கும் 3 பேஜ் நான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் முதல் 3 பேஜ் நான் எடுத்து இந்த வீடியோவில் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் ஒரு 3 பேஜஸ் மட்டும் சாம்பிளுக்காக காமிச்சிருக்கோம். டோட்டலாக உங்களுக்கு 1000 பேஜஸ் வரணுமா? ஓகேங்களா? இந்த புக்கு டோட்டலாக எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னா 1000 பேஜஸ். ரெண்டாவது யூனிட்டு எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸு. ஓகேங்களா? இது ஒவ்வொன்றிலையும் 3 பேஜ். ஃபஸ்ட்டு 3 பேஜை மட்டும் நான் வச்சுருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு. அதுக்கப்புறமேட்டு என்னது ஃபோர்த் யூனிட்டு ஆட்டம் யூனிட் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஆட்டமில் இருக்கிற இதான் இதெல்லாம் ரொம்ப சில இதுவே கேட்டுருவாங்க உங்களுக்கு. ஆட்டமில் இருக்கிற இந்த கேள்வியை உங்களுக்கு நார்மலாக கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஃபுல்லாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு 3 பேஜஸில் உங்களுக்கு இது வந்ததுனால நான் அந்த இடத்துல காமிச்சேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன, அது மைக்ரோ ப்ராசஸு, மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஆர்கிடெக்சர் அதுலேருந்து எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 5th யூனிட் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இது வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 6th யூனிட் வந்து எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட். இதில் தான் நான் சொன்னேன் பிரிட்ஜஸ் ஃபுல்லாக வந்துடும். பிரிட்ஜஸ்ஸு, அம்மீட்ரு, வோல்ட் மீட்ரு, அம்மீட்டர் ரேஞ்சு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துடணும். ஓகேங்களா? அப்புறம் டிஃப்ளெக்ஷன் சிஸ்டம், இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் யூனிட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் மொதல் 5 பேஜ். ஃபஸ்ட்டு அந்த வேவை எப்படி நம்ம எல்லாம் பிரிக்கிறோம் அப்படின்ற, ஸ்பெக்ட்ரத்தை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றத அந்த இதில் காமிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா லாம்டா = C/F. அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒளியோட திசை வேகத்திலேருந்து மற்றதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். லாம்டா அந்த பேசிக் ஃபார்முலா லாம்டா வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இதுவே கொஞ்சம் பெரிய யூனிட்டாக வரும். ஏன்னா இது அனலாக் கம்யூனிகேஷன் படிப்போம், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் எல்லாமே இதில் போகும். அப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் டேட்டா கம்யூனிகேஷன் அண்டு நெட்வொர்க்கு. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த என்னது லேனு வேனு இதெல்லாமே இதில் படிச்சிருவோம். ஃபுல்லாகவே இந்த யூனிட் ஃபுல்லாகவே அதுதான் வரும். ப்ரோட்டோகால்ஸ்னால் என்ன ஒரு கேள்வி வரும், செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ப்ரோட்டோகால்ஸ் சொல்லுவோம். அப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், இது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு C++லேருந்து கேள்விகள் வரும். அதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதுதான் இந்த புக்கில் இருக்கும். லாஸ்ட் யூனிட் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். பேசிக் எலக்ட்ரிக்கல்னால் ஃபண்டமெண்டல்லேருந்து எல்லாமே இந்த புக்கில் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். இது வேரியஸ் சோர்ஸஸில் இருந்து உங்களுக்காக தொகுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த யூனிட்டை நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? வேணும் அப்படின்றவங்க நம்ம அகாடமிக் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எதுவும் டவுட் இருந்தாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம அகாடமிக் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் அதையும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அகாடமிக் நம்பரை வந்து 7708197281. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோட வேறு ஒரு டைட்டிலோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம அகாடமிக்கு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கிறது அவங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.